எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டுமாக நாம் இப்பொழுது ஏற்கனவே அறிந்த வண்ணமாக யோவான் புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் முடித்து 5வது அதிகாரத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். வர 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 சில கலீலியாவில் உள்ள பகுதியில் உள்ள ஊழியத்தை குறித்து பார்த்தோம். சமாரியாவில் என்ன ஊழியம் செய்தார் என்பதை குறித்து பார்த்தோம். எருசலேமில் என்ன ஊழியம் செய்தார் என்பதை குறித்து பார்த்தோம். திரும்பி இந்த நாள்ல எருசலேம் சம்பவத்தையும் கலிலேயா சம்பவத்தையும் இந்த இதுல வந்து 4க்கு பிறகு 5ஆம் அதிகாரத்துல எருசலேம் வரும், அப்புறம் கலிலேயா வரும், மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அந்த விளக்கத்திற்குள்ளாக நான் போகவில்லை. நான் இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில உங்களுக்கு விளக்கி எடுக்க விரும்புகிறேன். 16 பாகங்களை முடித்து விட்டு இந்த நாள்ல 15 முடித்து 16 பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். அதிகாரம் 5வது அதிகாரம். ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, நல்ல ரொம்ப வருஷமா வேதம் படித்து நல்ல தேறின ஒரு நபர் தான், என்றாலும் அவரு பிராங்க் என்கிட்ட சொன்னார், எனக்கு தெரியும், ஆனால் சமாரியா, கலிலேயா, யூதேயா அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகளை இப்போ விளக்கமா புரிந்ததுனால இப்போ வாசிக்கும் பொழுது வேதம் நன்றாக புரிகிறது. அதனாலதான் நான் அப்பப்போ இந்த 3 பகுதிகளை, கலிலேயா, சமாரியா, யூதேயாவை உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் காண்பித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல புதிய ஏற்பாடு படிக்கிறவர்கள் இந்த பகுதிகளை முக்கியமாக அறிந்திருக்க வேணும். பாகமம் 11 அதான் சொல்றாரு, நீங்கள் முழு இருதயத்தோட ஆத்மாவோட அன்பு கூர்ந்து என்னிடத்துல நீங்க பின்பற்றுவீர்களானால் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன், நீ சாப்பிட்டு திருப்பி எடுப்ப, மீதம் எடுப்ப, அப்படி நிறைய இருக்குது. எப்பொழுதும் என் கண்கள் இந்த பூமியின் மீது வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், சமாரியாவில் இயேசு என்ன செய்தி கொடுத்திருப்பார் என்பதை குறித்து பார்த்தோம். அவர் பிரமாணங்களிலிருந்து பேசியிருப்பார், சங்கீதங்கள்ல பேசியிருப்பார், கட்டளைகள்ல பேசியிருப்பார், பாடல்கள்ல பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். கலிலேயா ஊழியத்தை குறித்து பார்த்தோம், அந்த குழந்தையை சுகப்படுத்துகிறதை குறித்து பார்த்தோம். அடுத்தது 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா, எருசலேம்ல உள்ள ஊழியம், 5 தூண்கள் உள்ள ஸ்தலத்துல ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துல 38 வருடம் அவன் படுக்கையில இருந்தான், முடவன். அவனுக்கு யாரையும் தூக்கிட்டு போக முடியாது. பெதஸ்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் மர்சி என்று பார்த்தோம் கடந்த வாரத்துல. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இதுதான், இதுல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்பொழுது தண்ணீர் கலங்கும், தூதன் வந்து கலக்குவான், கலங்கின பிற்பாடு யார் முதலாவது இறங்குவார்கள் என்பது. ஆனால் எல்லாரும் 38 வருஷம் படுத்திருந்தவனுக்கு போறதுக்குள்ள வேற யாராவது போய் தண்ணீர் சாடிடுவாங்க. அப்பதான் இயேசு அவனிடத்துல கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கடந்த வாரம் அதையும் பார்த்தோம். அவர் உடனே சொன்னார், அவன் சொன்னா என்ன கொண்டு குளத்துல விடுறதுக்கு யாரும் இல்லையே. அவனுடைய ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அந்த ஒரு வழிதான் சுகத்திற்கு மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அநேக முறைகளில், அநேக வழிகளில் தேவன் சுகத்தை கொடுக்கிறார். அவன மாதிரி நம்ம இந்த பாஸ்டர்ட்ட போனதான் உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. ஒருவருக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா இன்னொருக்கு அதே மாதிரிதான் நடக்கணும்னு இல்லை. ஒரு பெண்ணை தலித்தாகும் நீ என்று கையை பிடிச்சு தூக்கி எழுப்பினார். அதே மாதிரி ஞாயிறு உதவனுடைய மதமே இதை வந்து பாடையை தொட்டார். மூன்றாவது லாசரு தொடவே இல்லை, லாசருவே வெளியே வா. மூன்றாவது தான் கடினம். முதலாவது இறந்து கொஞ்ச நேரம், 2வது ஒரு 3 நாள் ஆயிட்டு, ஏன்னா பாடையை கொண்டு போறாங்க. 3வது இறந்து நாளாகி போச்சு, நாற்றம் எடுக்குமேன்னு சொல்றாரு அளவுக்கு.
ஆனா ஒவ்வொன்றிலையும் ஆண்டவருக்கு சுலபம். மூன்றாவது தான் கடினம். கல்லறையில வைத்தவனை எழுப்புவது. அப்ப லாசருவே வெளியே வாங்குறாரு. அதே மாதிரி தேவன் சுகம் கொடுக்கிற விதங்கள் வேறு. சிலவங்களுக்கு தரிசனத்தில் வேதத்தை வாசி கொண்டிருக்கும் பொழுது சுகம் கிடைக்கும். சிலவர்களுக்கு ஜெபத்துல சுகம் கிடைக்கும். சிலவர்களுக்கு மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது சுகம் கிடைக்கும். சிலவர்களுக்கு பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் பொழுதே சுகம் இறங்கி வரும். சிலவர்களுக்கு உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது சுகம் கிடைக்கலாம். சில இடத்துல அவர் சேர் உண்டாக்கி கண்ணுல பூசுறார், சீலவான் குளத்துல போய் முழுகுங்கிறார். இப்படி விதவிதமான முறையில் தேவன் சுகத்தை கொடுக்கலாம். இந்த விதத்துல அவருக்கு இப்படிதான் கிடைச்சதுன்னு கிடையாது. இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் நமக்கு சுகம் கிடைக்கணும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேல அவன் தேவன் கிரியைகளை செய்கிறார். உடனே அவர் சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அது நடந்த சம்பவம் ஓய்வு நாள்ல. இதான் பிரச்சனை. இப்போ அடுத்த பிரச்சனை இதான் விளக்கத்துக்கு வர்றேன். ஆதலால் யூதர்கள்னா சாதாரண யூதர்கள் இல்ல, தலைமை விதில இருக்கக்கூடிய பரிசேயர், என்ன அங்க சனகரின் சங்கத்தார், இவ்வாறு அந்த கூட்டம், தி ரூலிங் ஆசாரியர்கள், அவங்க பரிசேயர்கள் எடுத்தீங்கன்னா இந்த வேதத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனா நோக்கி 38 வருஷம் நடக்க முடியாம கிடக்குறான். அவன் முதல்ல கேட்கிற கேள்வி, ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் இல்லை என்றார்கள். என்ன எவ்வளவு இது பாருங்க. டேய், நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? டேய், நீ முடவல்லப்பா 38 வருஷமா இருந்தியே, நீ எப்படி நடந்து போற? அப்படிதான் கேட்டிருப்போம். அதை பற்றி அவங்க ஆச்சரியப்படவே இல்லை. அவங்களுக்கு அந்த பிரமாணம் அவ்வளவு முக்கியம். அவன் என்ன கேட்கறான், இது ஓய்வு நாள்ல. நமக்கு அந்த ஓய்வு நாள் கூட அந்த நேரத்துல ஞாபகம் வந்திருக்காது. என்ன, நமக்கு இந்த ஓய்வு நாளுங்கிற இதே ஞாபகம் வந்திருக்காது. அவங்களுக்கு ஓய்வு நாள் தான் உடனே ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு ஓய்வு நாளை குறித்து சில விவரங்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவன் கேட்கிற, படுக்கை எடுத்துக்கொண்டு போறது உனக்கு நியாயம் இல்ல, அது நீ எப்படி தூக்கிட்டு போலாம்? அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஓய்வு நாள்ல? அவன் சொல்றான், என்னை சொஸ்தமாக்கினவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார், அவ்வளவுதான். யாரு இந்த உன்கிட்ட சொன்ன மனுஷன் யார் எடுத்தாலும் கேட்கிறான். அவங்களுக்கு இன்னார் என்று தெரியவில்லை. அவிடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். சமயங்கள்ல சில கூட்டங்கள்ல ரொம்ப அவர் போய் மாட்டிக்கிட மாட்டார். சோ ஒண்ணு, சோமளிக்கிற விதங்கள் பல விதங்கள் உண்டு. சிலவருடைய விசுவாசத்தை பார்த்து சுகம் கொடுத்தார். மத்தேயு 9 பாத்தீங்கன்னா, சிலவர்களுக்கு கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் கொடுத்திருப்பார். அவங்களுக்கும் சுகம் கிடைக்கும். அவங்க யார் கை வைத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கும் 1 Corinthians 12 இருக்கு. அப்போ இவர் இன்னார் என்று அறியாதபடியினால, அதுக்கு முன்பு இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டு, எனக்கு இதுதான் ஒரு ஆச்சரியம், தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனிப்பாவம் செய்யாதே என்றார். என்ன, இவன் 38 வருஷமா படுக்கையில இருக்கான், என்ன பாவம் செய்தான்? அப்போ
போய் சொன்னானா அல்லது திருடனானா அல்லது இந்த 38 வருஷமும் இவன் படுக்கையில இருந்தாலும் அவன் பாவியாக தான் முன்பு செய்த பாவத்திற்காகவோ அல்லது படுக்கையில கிடந்துகிட்டே ஒவ்வொருத்தரையும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்கலாம், சிந்தனையில பாவம் செய்திருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பாக்குறது அவளுக்கு உபச்சாரம் செய்ததாயிட்டு அப்படின்னா இப்ப ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, அதிக கேடான தண்டனை உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரிசீவிங், நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட அற்புதத்தை if you want to retain the healing, you got to be very careful in your life, day to day life. இல்லைன்னா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாயிருக்கும். நிறைய பேர் அதை பற்றி கவலையே படுறது இல்லை, இஷ்டம் போல வாழுகிறது. ஏன்னா அந்த கிருபையை நினைச்சா நமக்கு மறக்க முடியாது. நான் கிருபை நிற்பது நிர்மூலமாக இருப்பது கிருபை. இப்போ தேவாலயத்துல அவனை கண்ட உடனே அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவர் தான்ப்பா இயேசு ஒண்ணு, இவர் யாரு, இவன் ஒருவேளை அங்க ஆலயத்துல கேட்டிருப்பான், இவரு யாரு, ஆள் யாரு, பேரு என்ன. இயேசுன்னு சொன்ன பிறகு இவன் அவங்ககிட்ட போய் சொல்றான், தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். அடுத்த பாயிண்ட பாருங்க, இயேசு இவர்களை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார். You see, ஓய்வு நாள், the day of Sabbath is very important for them. யூதர்களுக்கு the day of Sabbath is very important, extremely important. ஏன்னா எதற்காக இவ்வளவு கடினமான ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க? ஒரு யாத்ராங்கமம் 20:8 அழகா சொல்றாரு, தெளிவா இருக்கு. அதனாலதான் இவங்க இவ்வளவு தூரம் இருக்காங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும். யாத்ராங்கமம் 20:8-11 பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளை நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாய, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். See, God rested on the 7th day. That is a fact. Nobody can deny it. ஆனா மனிதர்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்ததனுடைய நோக்கம் வேற. என்னன்னா, படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதுல நீயானாலும் குமாரனானாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உண்மைதான். ஏன்? நான் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை பார்த்தேன். அப்போ மோஸ்ட்லி லேபர் இதுல கேட்டகரியில வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான். நிறைய இடங்கள்ல ஒரு கேன்டீன்ல கூட ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் நீங்க சர்ச்சுக்கெல்லாம் வரக்கூடாதா? பிரதர், எனக்கு ஒரு பாதி நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை. அதுலயும் பாதி நேரத்துல அந்த வாரத்துல உள்ள துணியெல்லாம் துவைச்சு போட்டு நாங்க அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணும். ஆண்டவர் ஏன் 7ஆம் நாள்ல லீவு அவங்களுக்கு கொடுத்தாருன்னா இந்த காரணம் தான். இவன் வருவான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, நான் துபாய் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து கடன் வாங்கி அங்க வருவான். இவனுக்கு என்ன, உனக்கு கிளர்க்கு வேலைன்றுவான். அங்க வந்து இறங்கி ஒரு வாரத்துக்கெல்லாம் கேம்ப்ல போட்டுருவான். எங்க போகணும் என்ன வேலைன்னு தெரியாது. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச பார்த்ததை சொல்றேன், ஒரு நாள் கொண்டு விடுவான் ஆஸ்பத்திரியில கையில மாப்ப கொடுத்து, இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட போக முடியாது, பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணிடுவாங்க வந்த உடனே. இதாவது பரவாயில்ல, நீங்க நெட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஆளை
அழுதான். என்ன டெய்லர் வேலையை கொண்டு போனாங்க, அங்க கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க வனாந்தரத்துல. அது வனாந்தரத்துல இவன் வாரத்துக்கு ஒரு நாள் கொண்டு வந்து இந்த ரொட்டியும் கொஞ்சம் ஏதாவது கூழு இந்த மாதிரி கொண்டு கொடுப்பானோ அதை வச்சு சாப்பிடணும். ஒரு வாரம் வனாந்தரத்துல முழுவதும் கிடக்கணும். ஒத்தைக்கு ஆடு மேய்க்க போகணுமா. அடுத்த கேம்ப்ல ஒரு தமிழா இருப்பானா. எவனாவது ஒருத்தன் கார்ல எடுத்துருக்கு, டிரைவர் தமிழன், அவன் கூட ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி வருவானுங்க. அவங்க இதை எப்படி தெரியுமா, காலையில இருந்து டியூட்டி 6-7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு முடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வெளியே போய் நிற்பான். பிக்கப் பண்ணு வரணும். ஏன்னா ஒவ்வொரு கேம்ப்லயா போய் ஆளுகளை, ஒவ்வொரு ஏரியாவிலயா போய் ஆளை பிக்கப் பண்ணணும். 10 மணிக்கே வரும். ராத்திரி 10 மணிக்கு போய் இவன் கந்தூரா போட்டிருப்பான் அந்த முழு ட்ரெஸ் ஓவரால். அதை போய் வாஷ் பண்ணி, ஏன்னா ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற துணி அடுத்த நாளுக்கு வரணும். அதுக்கு பிறகு உட்கார்ந்து இவன் சொன்ன கதை எனக்கு. அது பிறகு ஒரு சினிமா பார்ப்பான் ராத்திரி. சாப்பாடு முடிஞ்சது பாதி படம் பார்ப்போம். படுத்துட்டு 4 மணிக்கு எழும்பி குளிச்சு எடுத்து, அங்க ஒரு டாய்லெட்டு கிடைக்காது. 1000 பேர் இருப்பானுங்க, அதுல 10 டாய்லெட் தான் இருக்கும். அதுல போய் கியூல நின்று குளிச்சு, காலையில் 5 மணி வண்டி 6 மணிக்கு எடுப்பானா 5 மணிக்கே வண்டியில போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா பஸ்ல இடம் கிடைக்காது. அதுலயும் சனி ஞாயிறு ஓய்வு நாள் லீவு கொடுக்கணும். அதுலயும் ஓவர் டைம் போட்டுருவான். அப்ப அவன் ஹெல்த் என்ன ஆகுது? ஆண்டவர் அதனாலதான் சொன்னார். இவன் 4 லட்சத்துக்கு வாங்கி பிறகு வெக்கேஷனுக்கு கடன் வாங்கிட்டு போயிருப்பான். பார்த்தீங்களா, பாதி கூட அடைச்சிருக்க மாட்டான். 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் விடுவான், அதுவும் விட மாட்டான். திருப்பி எல்லாம் கடன் அடைச்சு வார ஸ்டேஜில் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உடனே அங்க உள்ளவன்கிட்ட கடன் வாங்கி, இங்க இருந்த எங்க அண்ணம்மாவளுக்கு செயின், எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு இது வாட்சு, பெர்ஃப்யூமு, எனக்கு தம்பிக்கு பெர்ஃப்யூமு, தம்பி பிள்ளைக்கு இது. உங்க வீட்டுக்கு எங்க ஒய்ஃப் எல்லாம் அப்படி கேட்க மாட்டா. எப்படியோ இப்படி எல்லாருக்கும் அப்பா ஆத்தா அத்தை பிள்ளைகள மாமா பிள்ளைகள எல்லாருக்கும் கடன் வாங்கி இங்க இருந்து பொட்டி நிறைய சாமானம் கொண்டு இதுல டாக்ஸ், இது ஏர்போர்ட்ல டாக்ஸ் வேற பே பண்ணும். செலவு பண்ணிட்டு ஊர்ல போய் எல்லா பணத்தையும் செலவு பண்ணி திருப்பியும் கடன் வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஜனங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய இது. ஏன்னா மிருகம் நாடு ஒரு வாரம் முழுவதும் 6 நாள் வேலை செய்யுது வயல்ல. அதுக்கும் ஒரு ரீகெயின் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணதுக்கு வேணும். இதை வச்சுக்கிட்டு யூதர்கள் ரபிமார்கள் நிறைய வேலைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஓரல்லாம் வாய்மொழி சட்டத்தை உருவாக்கிட்டான். கிரியேட்டிவ் ஒர்க் மெலாக்கா ஹிப்ருல. ஒரு வழிபாட்டு கூடாரத்துல என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன இருக்குது, உளி செதுக்கிறது, தச்ச வேலை செய்கிறது, துணி வீவிங் த கிளாத், ரைட்டிங், இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் எந்த ஒர்க்கா இருந்தாலும் எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவர் 6 நாளைக்கு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவருள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார், உண்மைதான். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எதுக்கு? அவருக்கு ரெஸ்ட் வேணுங்கிறது இல்ல. To show that he is in power over everything. ஒரு ராஜா ஒரு வேலையை செய்து முடித்து தன்னுடைய சிங்காசனத்துல ஒரு கம்பீரமாக அமர்ந்திருக்கிற ஒரு நாள் அவருக்கு தான். அதோட முடிஞ்சது அவருக்கு வேலை. அதுக்கு பிறகு அவரு ஓய்வு நாள வாரந்தோறும் எடுத்தாரா, அதான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் அவங்க எந்த வேலை செய்தாலும் அவனுங்க இல்லைன்னா ஓரெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப ரொட்டி சுடு இருந்ததுன்னா 11 வகையான வேலைகள் அதுக்குள்ள இருக்குது.
மாவை எடுக்கிறது, மாவை பிசைகிறது, மாவை இப்போ உப்ப வைக்கிறது, அப்புறம் ரொட்டி ஆக்கி பேக் பண்ணி, லெதர் மேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், எதுவானாலும் அதுல இந்த ஒரு ஒரு ஊசிய நீங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போனா கூட தவறுங்கிறான். 1992 அமெரிக்கால ஒரு பில்டிங் தீப்பிடிச்சு எரிஞ்சுதான், யூதர்கள் இருந்ததுல. யூதர்கள் உடனே என்ன செய்யணும், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா, ஏன்னா போன் டயல் பண்ணக்கூடாது. அவங்க பிரமாணத்து பிரகாரம் ஓய்வு நாள்ல போன் முத கொண்டு டயல் பண்ணக்கூடாது. ரபிகிட்ட கூப்பிட்டு ரபிமார்கள்ட்ட கேட்டாங்களா, இப்படி தீப்பிடிச்சு எரியுது என்ன செய்யணும். கடைசி அவனு கன்சல்ட் பண்ணி எடுத்து 4-5 நிமிஷம் ஆகி 5 நிமிஷம் திருப்பி செல்லும் பொழுது எல்லாம் எரிஞ்சு போஸ்ட் ஆயிடுச்சு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில் யாத்திராகமம் 31:12 சொல்றாரு பாருங்க, நீ இஸ்ரேல் புத்திரர் நோக்கி என்ன ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இந்த இடத்துல ரொம்ப கடினமா எழுதும் பொழுதுதான் அவனுங்க இதை பிடிச்சுக்கிட்டாங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஒண்ணு, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அந்த ஓய்வு நாளை நீங்க தேவனோடு உறவாடுகிற நாளாக மாற்ற வேண்டும். இல்ல, யூ மே டேக் ரெஸ்ட், யூ மே நாட் டூ இட், ஆர் இஃப் யூ வாண்ட் யூ டூ இட் அப்படின்னா அவன் நான் ஓவர் டைம் பார்க்க போறேன்னு போயிருவான். அதனாலதான் அங்க வெளிநாடுகள்ல அங்க ஓவர் டைமுக்கு ஆப்ஷன் கிடையாது, ஓவர் டைம் செய்துதான் ஆகணும். பின்னாட்கள்ல தான் எங்களுக்கு யுஏஇ கவர்மெண்ட்ல ஸ்ட்ரிக்ட் ரூல் வந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கும் பொழுது சம்மர் டைம்ல மத்தியானம் 12 மணில இருந்து 4 மணி வரை லீவு, ரெஸ்ட். ஏன்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அதில் தலையிட்டு அரசாங்க திட்டங்களை மாற்றினாங்க. நம்ப மாட்டீங்க, நான் பார்த்திருக்கிற அந்த கேம்புகளுக்கு இந்த பலகைகளை கொண்டு நாங்க கேம்புகளுக்கு அடிக்கடி பைபிள் ஸ்டடி நடத்துவோம். கள்ளி பலகைய சுத்தி அடிச்சு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. சம்பளம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது பிரதர்? 6 மாசம் ஆகுதுன்னு தரல. திடீர்னு ஒரு மாசம் சம்பளத்தை கொடுப்பான். அது என்ன 200-300 தரம். See that ஓய்வு நாள் அப்படின்னு உண்டானால் இட் இஸ் a day to acknowledge God as creator. கர்த்தர் மோசேட்ட சொன்னார், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி என் ஓய்வு நாளுக்கு ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். இது சைன், சிம்பிள். ஆனா இத கொஞ்சம் கடினமா மாத்துகிறார் பாருங்க. அடுத்த வசனத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொடுக்காரு இப்போ. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். ஏன் அந்த நாள்ல வேலைக்கு போய் மெயினா அது பரிசுத்தமான நாள். நம்ம ஓய்வு நாள்ல பரிசுத்தமான நாள். ஆனா நமக்கு ஓய்வு நாள் மாத்திரம் இல்ல, உயிர் தெழுந்த நாள் மாத்திரம் இல்ல, எல்லா நாளுமே பரிசுத்தமான நாள். நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன, ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்க்க, அப்ப திங்கக்கிழமை பார்க்கலாமோ, செவ்வாய்க்கிழமை பார்க்கலாமோ? அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் தன்னுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஏன் விட்டா அவன் சம்பாதிக்க போயிடுவான். அவன் இப்படி கடினமா போட்டாதான் அவன் நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சுபிட்சமா வாழணும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற காரியம். அந்த நாள்ல குக்கிங், பேக்கிங்,
ஒண்ணும் வார்ம் பண்ணக்கூடாது, லிப்ட் ஆன் பண்ணக்கூடாது. தீ இப்படி ஸ்பார்க் தீ குச்சி வச்சு இப்படி இது பண்ணக்கூடாது. எழுதுனதை அழிக்க கூடாது. ரைட்டிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். பெண்ணை தூரம் வச்சிடணும், பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் போர்டு யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட், பட் அதை பரிசுத்தமாக மெயின்டைன் பண்ண வேணும். 7ஆம் நாளும் வேலை ஒளிந்திருக்கும் நாள். அது ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இவன் விட்டா வேலை செய்திருவான் அப்படின்னு வேலை செய்வான், ஹெல்த் டிட்டோரியேட் ஆகும். அதனாலதான் அவர் கடன் எல்லாம் வாங்கணும். 50ஆம் ஜூபிலி வருஷம் எல்லாம் வச்சிருப்பது காரணம் என்ன? யூதர்கள் கடன்காரனா இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, தி லேண்ட் பிலாங்ஸ் டு த லார்ட். அந்த பூமி தேவனுக்கு சொந்தம். ஒருத்தன் பணம் கொடுத்து லீஸுக்கு எடுத்திருந்தாலும் 50ஆவது வருஷம் ஃப்ரீயா ரிட்டர்ன் பண்ணிடணும். எல்லாரும் அவன் காணியாட்சிக்கு திரும்ப போயிடணும். உங்க அப்பா 50 வருஷத்துக்கு முன்னால வேற வழி இல்லாம சொத்தை கொடுத்து வந்து சொத்தை அடமானம் கொடுத்து வச்சிருந்தாருன்னு வைங்க. அந்த யூபிலி ஆண்டு வரும் பொழுது அடமானம் வாங்கினவன் அந்த சொத்தை திருப்பி கொடுத்துடணும். தமிழ்நாட்டுல, இந்தியாவில் என்ன நடக்குது? குத்தடிமை. இப்ப அண்மையில பார்த்தேன், ஒரு வெள்ளக்கார அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து 100 வருஷமா அடிமையா இருந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு 100 வருஷமா அந்த அடிமைத்தனம்னா செங்கல் இருக்குது, அது பண்றது ரொம்ப அடிமைத்தனமான வேலை, மற்றகமான வேலை. கேட்டா சொன்னாங்களா, எங்க எப்போ 100 வருஷத்துக்கு முன்னால வாங்கின கடனுக்கு இந்த குடும்பத்துக்கு நாங்க அடிமையா இருக்கணும். அவர் வந்து அந்த ரூபாயை கொடுத்து அந்த கடனை தீர்த்து விடுதலை ஆக்கினார். புரியுதா? அப்போ இவர் ஓய்வு நாள் கொடுக்கறதுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் சுபிட்சமா வாழணும். இப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லணும், அவன் இஷ்டம் போல போக ஆரம்பிச்சிருவான். ஆனா ரபிமார்கள், ஈவன் கார் ஓட்டுறது, டிரைவிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். சினகாக் ஜபாலயத்திற்கு போகக்கூடியவங்க நடந்துதான் போவாங்க. கார்டனிங் பண்ணக்கூடாது, ரிப்பேரிங் பண்ணக்கூடாது, கிளீனிங் பண்ணக்கூடாது, ஒண்ணும் கூடாது. ஈவன் சிக்கனை ஃப்ரிட்ஜில இருந்து கூட எடுத்து போடக்கூடாது, முந்தின நாளே போட்டு ரெடி பண்ணு. அவ்வளவு கடினமான ஸ்ட்ரிக்டா அவர் கொடுத்திருந்ததுனால இவனு அதை ஓரல்லாம எடுத்துக்கிட்டான். எடுத்து ஓரல்லாம் எழுதிட்டான், கொல்லப்பட வேண்டும். அதனால கொஞ்சம் நஞ்ச ஆளுங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இனி பாப்போம் 5ஆம் அதிகாரம் 17ல இருந்து 47 வரை உள்ள காரியங்களை இதுக்கு அடுத்த 5ஆம் அதிகாரத்துல வர்றோம். அதுலதான் தொடர்ச்சி. தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு 3 பகுதிகளாக பிரிச்சிருக்க. 2வது, குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கும் நபர்கள் 31 40. 3வது, யூதர்களின் அவிசுவாசம். இந்த தலைப்புல பார்க்க போறோம். இப்போ இந்த ஓய்வு நாள் அவரை கொல்ல வகதென்னாங்க 16ஆம் வசனத்துல முடியுது. 17ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஏன் இந்த கண்டிஷன் ஏன் சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவன் 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதுக்கு பிறகு எல்லா ஓய்வு நாள்ல அவர் ஓய்ந்தா இருந்தார்? இல்ல. அவர் சிருஷ்டித்த பூமி ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து நிர்வகித்துக் கொண்டிருந்தார். அதான் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். மை Father is doing the work continuously. He is maintaining the world which he created. இவரு எங்க நேர கொண்டு போய் தன்னை பிதாவோடு ஒப்பிட்டு கிரியை செய்து வருகிறார். நானும் கிரியை செய்து வருகிறேன். அவருக்கு எப்படி ரெஸ்ட் இல்லையோ,
See, இந்த அதிகாரத்துல அதான் தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது his identity, what kind of man he is, what is the relationship between him and the father, அவருக்கு என்ன ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருந்தது, ஜீவனை எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த இனிப்பு வரப்போகிற இந்த பகுதிகளில் பார்க்கலாம். அவர் சொல்ற லாஜிக்க பாத்தீங்களா? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். You see, though he rested from creating, he never ceased from preserving and governing the world which he created. அவர் சிருஷ்டித்த பூமியை நிர்வகிக்கிறதுல இருந்து அவர் ஓய்வெடுக்கவில்லை. He continuously on duty 24/7. அதான் அவர் சொல்றாரு, எப்பதான் ஆக்டிவா இருக்கும் பொழுது நான் என்ன பண்றதுல என்ன இருக்குது? அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீண்டதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினால் அப்பவே பர்னிங் ஆகிட்டு இருக்குது. யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வாய்த்தார். உண்மைதான். யூதர்கள்னா அந்த சோ கால் லீடர்ஸ். சங்கீதம் 121:3 சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கொஞ்சம் அவர் கண்ண சிந்த போதும் எல்லாம் போச்சு. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நாகர்கோயில்ல இருந்து திருவான்றம் போற வழியில ஒரு கோயில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வெடி வச்சாங்கோயில்பாங்க. அந்த நாட்கள்ல அந்த ரூட்ல போகும்பொழுது அது பக்கத்துல போன உடனே கீழே இருக்கும் அந்த கோயில். அந்த டெம்பிள் வந்து கீழே இருக்கும். மேல இருந்து நீங்க காணிக்க போட்ட உடனே ஒரு ஓலப்படக்குமாங்க. அந்த காலத்துல சின்னதா இருக்கும். அது டப்புன்னு வெடிக்கும். அப்போ போக நிறைய பஸ்ல உள்ளவங்க எல்லாம் காசு போட 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 கீழே பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கோயிலுக்கு கலெக்ஷனும் ஆச்சு. அம்மா ஒரு நபர்கிட்ட அதை குறித்து விளக்கம் கேட்ட பொழுதுதான் அவர் சொல்றாரு. அந்த விளக்கம் என்னன்னா, அந்த பாலத்தை, இப்ப நாங்க பாலத்துக்கு மேல போறோம், கீழே கோயில். அந்த பாலத்தை தாங்கி பிடிக்கிறவர் கடவுளா. அவர் பிடிச்சிட்டு இருக்கும்போது எங்கன்னா தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை எழுப்புறதுக்காக வேண்டி அப்பப்போ ஓலப்படக்கு போட்டு எழுப்புவாங்களாம். எந்த கடவுளோ தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அதனால அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சரி, அவர் சொல்றாரு, விருத்து செய்த மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிட்டு. எங்க ஆபிரகாம் இருக்கும்போதே ஆபிரகாம் தான் சொன்னார். அந்த இதுல விருத்து செய்தத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. அவர் விளக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒண்ணு சொன்னாரு, அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதனால நானும் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது சொல்ற விளக்கம், விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. ஆதியாகமம் 17 ஆபிரகாம் மதம். பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தார். அதுக்கு பிறகுதான் மோசே அதை ஒரு கட்டளையாக கொண்டு வந்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். எப்படி? ஓய்வு நாள் எப்படி விருத்த சேதனம் பண்றான்? ஏன்னா
8வது நாள்ல ஒரு குழந்தை பிறந்து 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ அந்த குழந்தை பிறந்து 8வது நாள் ஒரு சாபத் டே, ஒரு சனிக்கிழமையாக இருக்குமானால் கட்டளை 8ஆம் நாள் பண்ணுங்கிறதுக்காக கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். அப்ப அந்த விருத்த சேதனங்கிறது அது ஒரு வேலை. கட்டிங் ஆஃப் த ஸ்கின், நுனித்தோலை வெட்டுவது, அது ஒரு வேலை. சி 23ஆம் வசனம், மோசையின் பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஒரு மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சோமாக்கினதுனால என் மேல எரிச்சலா இருக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு மனுஷனை கட் பண்ணி நுனித்தோல அது நிமித்தம் ஒரு காயத்தை உண்டாக்கி, எப்போ? ஓய்வு நாள்ல. ஏன்னா அந்த குழந்தை பிறந்து 8வது நாள் கட்டாயம் விருத்த சேதனம் பண்ணணும். அது ஓய்வு நாளா இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா ஓய்வு நாளா இருந்தால் கட்டாயமா, ஓய்வு நாளா இருந்தாலும் அந்த இது நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். அவன் வெட்டி ஒரு மனுஷன், ஒரு குழந்தைய நீ 8 நாள் குழந்தைய நீ காயப்படுத்துறியே ஓய்வு நாள்ல. நான் 38 வருஷமா படுக்கையில கடந்தான ஒரு மனுஷன், அவனை நான் சோகப்படுத்தினது தவறா? ஒரு மனுஷனை முழுவதும் சோகமாக்குறதுனால நான் என்ன, என் மேல நீங்க எரிச்சலா இருக்கலாமா? அது ஒரு கேள்விக்குறி வர வேண்டும். அவர் எவ்வளவு லாஜிக்கா பேசுறாரு பாருங்க. நீ விருத்த சேதனம் பண்ணுவ, காயம் உண்டாக்குவ, நான் ஒரு நற்காரியம் செய்யக்கூடாதா? அன்றையும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல், ஆசாரியர்கள் அவன் தேவாலயத்துல ஓய்ந்திருக்கணும். ஆனா ஓய்வு நாள்லயும் வேலை நாள் ஆக்கினாலும் அவன் ஓய்வு நாள்ல திரிய கொளுத்த வேண்டும், குந்திரிக்கம் போட வேணும், எல்லாம் செய்யணும். அப்ப ஆசாரியர்கள் அது செய்யும் பொழுது அவங்க குற்றமில்லாத இருக்கிறார் என்று வாசிக்கவில்லையா? இசி சாபத் என்றாலே அறியாமல் இந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 17ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்துல 17ல இருந்து 30 வரை தேவனுக்கும் இயேசுக்குள்ள உறவு. இனிமேல் ஓய்வு நாளை குறித்து பார்த்தேன், நிறைய இருக்குது இன்னும். அப்பொழுது 19ஆம் வசனம், இது பார்த்தாச்சு. 19ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவனை என்ன சொல்றாரு இப்போ? நான் பிதா எதை செய்யறாரோ அதுதான். பூலோகத்துல இந்த கட்டளைகள்லாம் நீங்க ரபிமார்களால் கொண்டு வந்தது, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. நீ சொல்றத பார்த்து நான் கேட்க முடியாது. இசி யூதர்களுக்கு மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் போக ஓரல்லா வாய்மொழி பிரமாணங்கள் உண்டு. அவங்க இதை பார்த்துக்கிட்டுதான் இஸ்லாமிலையும் எழுதி வச்சிருக்கான். 2 இருக்குது, 2 டைப். ஒண்ணு எழுதப்பட்டது, இன்னொன்னு வாய்மொழியால் சொல்லப்பட்டது. அங்க என்னெல்லாம எழுதி வச்சிருக்காது, வேற கதை. ஆனா யூத ரபிமார்கள் தேவன் மோசையிடத்தில் சொல்லி எழுதின கட்டளைகளை முழுவதுமாக எழுத வேண்டுமானால் இந்த உலகம் கொள்ளாது. அதனாலதான் அவங்க என்ன செய்திருக்காங்க, மோசே நிறைய
ஆண்டவர் மோசே இடத்துல நிறைய வாய்மொழியாக சொன்னார். அதான் தோரா, மிஷ்னா, அதுக்கு விளக்க உரைகள்லாம் இருக்குது. எப்போ பெரிய பெரிய இது, அதுலயும் எருசலேம் தோரா, எருசலேம்ல உள்ள ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு பாபிலோனியன் இது. கிமாரா விளக்க வர பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இங்கிலீஷ்ல போய் பார்த்தா தெரியும். அதனால நம்மளால புரிஞ்சிட முடியாதுங்க, அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இவரு என்ன சொல்றாரு, நீங்க கத்துக்கொண்டு வந்து சட்டத்தை மாத்தி உங்க இஷ்டம் போல பண்ணி வச்சிருக்கிறத நான் ஃபாலோ பண்ணல. ஐ கேனாட் ஃபாலோ யுவர் ஓரல் லா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ வாட் காட் இஸ் டூயிங் இன் ஹெவன். ஐ எம் டூயிங். வழிபாட்டு கூடாரத்தை குறித்து எடுக்கும் பொழுது மனையில் காண்பித்த மாதிரியே பூமியில் வழிபாட்டு கூடாரத்தை செய்தான் அப்படின்னு. மலையில் என்றால் பரலோகத்தில் எப்படி வழிபாட்டு கூடாரம் இருக்கிறதோ அதே வண்ணமாக பூமியிலே வழிபாட்டு கூடாரத்தை மோசே செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் மகா பரிசுத்தலத்திலே ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அது எங்கே? அந்த பரலோகத்தில், பூமியில் இல்ல, பூமியில் உள்ள இல்ல. திரைச்சலை கிழிந்து விட்டது. அதே நேரத்தில் வானத்தில், பரலோகத்தில், பரலோக வழிபாட்டு கூடாரத்தில் அவர் மகா பரிசுத்தலத்திற்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிதாவானவர் செய்கிறதை குமாரன் பார்க்கிறார், அதைத்தான் அவரும் செய்கிறார். அவர் எவைகளை செய்கிறாரோ எல்லாமே அவைகளை குமாரனும் God reveals everything every now and then. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? அந்த ஓரல்லா, இன்னும் மதவாதிகளை பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலயும் கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய மதவாதிகள் உண்டு. சிலவங்களெல்லாம் பக்கத்துல நம்ம அவங்க போட்டிருக்க வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷையும் போடு பார்த்தாலே, நான்லாம் சில மீட்டிங்கெல்லாம் போயிருக்கேன். அவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை பக்கத்துல போறதுக்கே நமக்கு வெக்கமா இருக்கும். என்னவோ நம்மெல்லாம் அழுக்கு மாதிரியும் அவங்கதான் வெள்ளை தூய்மையானவர்கள், பரிசுத்தம். அவங்க நிக்கிற விதமும் அவங்க பேசுற பேச்சுக்கிறது என்ன நல்லா இருக்குல்ல. அந்த சத்தம் போட்டு தொண்டையெல்லாம் கரகரன்னு ஆயி அவங்க சத்தமே ஒரு மாதிரி ஆயிரும். பிறகு பிஹேவியரும் as if they are. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு, அவர் அப்படியே நிற்பாரு, ஹோலினஸை மெயின்டைன் பண்ற மாதிரி. ஆனா இந்த பூமியில உள்ள ஜனங்களோடு வாழ்ந்தாலும் கூட ஆண்டவருக்கு எதை காண்பித்தாரோ அதைத்தான் அவர் செய்தார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்களெல்லாம் அவர் காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவர்களை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் காண்பிப்பார். See, the son's dependence, he is depending on God alone. அவர் என்ன சொல்றாரு? my authority is derived from my father. அதுதான் அவர்களுக்கு பிடிக்கல, எங்க அப்பான்னு சொன்னவர். அவங்களுக்கு பிதான்னு சொல்லிதான் தெரியுமா தவிர சில ஆளுகளுக்கு உங்களுக்கு தெரியாது. சில ஆளுகளுக்கு சில ஆளுடைய அப்பா மோசமானவங்களா இருப்பாங்க, ரொம்ப மோசமான அப்பாவா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கடவுள் உங்க அப்பா மாதிரின்னு சொன்னா, எப்பா எங்க அந்த மாதிரிப்பட்ட அப்பா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இவங்களுக்கு யெகோவாவாகிய தேவன், கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா,
ஆனா பிதாங்கிற டைட்டில் அவங்களுக்கு பிடிக்கல. பிதா அப்பான்னு கூப்பிடுகிறது உரிமை நமக்கு. நாம அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சிவியார்த்தினாவே நம்ம பெற்றிருக்கிறோம். அதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுள்ள பாக்கியம். இது அவர்களுக்கு தெரியாது, யூதர்களுக்கு. அதாவது பிதாவாகிய தேவனை யெகோவான்னு கூட சொல்ல மாட்டாங்க. யாவேன்னு இதுல பாத்தீங்கன்னா அதுல எழுதும் போது கூட, வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஹாஷம் அல்லது ஷம். ஹாஷம், ஹா மீன்ஸ் தி காட். ஹாஷம், ஹாஷம் டோல்ட் அப்படிதான் பேச. அவங்க இன்டைரக்டா அவரை யெகோவா சொன்னார்னு கூட நம்ம வாயை விட்டு யெகோவான்றவோம். யெகோவா ராஃபா எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த அளவுக்கு அவங்க உயர்வா பிதாவாகிய தேவனை ஆனர் பண்ணுவாங்க. ஹாஷம், ஷெம் சொல்லியிருக்காருல்ல. என்னடா ஷெம் சொல்லியிருக்காருல்ல? அதாங்க பிரமாணத்துல ஷெம் தானே சொன்னாரு. ஹாஷம், YHWH ஏன் ஃபுல் ஃபார்ம் எழுதுறது இல்ல? அந்த வார்ல அந்த 4 லெட்டர் வேர்ட் டெட்ராகிராமட்டான், இந்த வார்த்தைக்கு பேர். They highly honor that name. அவர் எப்பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு பிடிக்கல. நமக்கு அப்படி இல்லை. நம்ம எந்த நிமிஷம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நமக்கு புத்திர சிவையாரத்தின் ஆவியை கொடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவையாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது, யூதர்களுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு யூதர்கள் கிறிஸ்துவ வெறுக்கிறதுக்கு காரணம். நாங்க பிதாவாகிய தேவனை அவ்வளவு உயர்வா ஆனர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிதாவாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க எல்லாம் ஆனர் பண்றது சரிதான், நீங்க அவ்வளவு உயர்வா அவ்வளவு வச்சிருக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா நீங்க விதவைகளின் வீட்டை பட்சித்து போடுகிறீர்களே, உங்களுடைய சுவாபத்துல மாற்றம் இல்லையே, உங்களுடைய செயல்களில பரிசுத்தம் இல்லையே, சந்தை வழியில் போட்டால் ரபி ரபி என்று உங்களை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஜனங்கள் எல்லாம் உங்களை போதகரே என்று அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கல்களை பெரிதாக்கி ஒரு கம்பீரமாக நான் தான் ரபி வருகிறேன்னதும் எல்லாரும் ரபிமார்கள் எல்லாம் வஸ்திரத்தின் ஓரத்து தொங்கலை தொடுவாங்க, மரியாதை. ஆனா இருளில செய்யப்படுகிறது தவறான செயல்கள். அதை ஒட்டைக்கிறதுக்கு இயேசு வந்திருக்கிறார். இப்போ பிதாவானவர் செய்ய காண்கிறது தான்டா நான் செய்யறேன். உங்களை மாதிரி நீ செய்கிற காரியத்தை பார்த்து நான் உங்களை பின்பற்றுவதற்கு நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் மனுஷகுமாரன், தேவகுமாரன். பூமியிலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த நட்சத்திரனா. இன்னும் நீங்க ஆச்சரியமான காரியங்களை காண்பீர்கள். அடுத்தது பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல உயிர்ப்பித்துதலை இடத்துல 2 வகையான உயிர்ப்பித்துதலை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, Jesus cannot do anything on his own. அடுத்தால பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பித்ததில் கொண்டு வர்றார். இத 2 வசனத்தையும் வாசிச்சுட்டு நான் மேல கொண்டு போறேன். அன்னி பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும்
குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா பிதாவானவர் நியாய தீர்ப்பு அவர் கையில கொடுத்திருந்தா இவரு இன்வாலிட் ஆயிடுறார். பிதாவானவர் தாம் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அப்பா செய்ய மகன்கிட்ட ஒரு அப்பா சொல்றாரு, மகன் நீ எல்லாம் பாத்துக்கா, நான் நீ எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தலையிட்டா மகனுக்கு கோவம் வருமோ வராதா? ரெண்டாவது அந்த கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, கம்பெனில மேனேஜிங் டைரக்டருக்கு மகனை ஆக்கிக்கிட்டு கம்பெனியில் உள்ளவன்லாம் மகனை தான் மேனேஜிங் டைரக்டரா பார்ப்பாங்க. ஆனா பிதா அந்த வேலையை செய்தாருன்னா மேனேஜிங் டைரக்டர் மகனுக்கு மரியாதை போய்விடும். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இவரை ஒரு நியாயாதிபதியாக பார்க்க வேண்டுங்கிறதுக்காக தான் பிதாவினால் நியாய தீர்ப்பு செய்ய முடிந்திருந்தாலும் கூட அவரால் முடியும். ஆனா நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு. இன்னும் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, டே நீங்க எல்லாம் நியாய தீர்ப்புக்கு நாள்ல என் முன்னால நிக்கணும், நீ கொலை செய்ய வகை தேடுகிறாய. யாரு? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலிபீடத்துல போய் பரிந்து பேசி ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி இந்த ரத்தத்தை கொண்டு பாவ நிவர்த்தி செய்வதற்கு மகா பரிசுத்தத்துல வருடம் ஒருமுறை நுழைந்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியவன். அவன் தான் இயேசுவை கொலை செய்ய வயது எடுக்கிறான். நீ எவ்வளவு பெரிய ரபியா இருந்துட்டு போ. இன்னைக்கு அப்படிதான், யூதர்கள் அப்படிதான், அவங்க ரபிமார்கள் சொல்றதுதான். நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்குது. அப்போ ஒரு ஆளு ஒரு பர்டிகுலர் நபர் சொல்லியிருக்காப்ல, இல்ல இந்த மீட்டிங் வைக்கிறதுனால பிள்ளைகள்லாம் நல்ல பைபிளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் குப்பை. அப்படின்னா உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கணும்னா வீட்டுல உட்காந்து பைபிளை ஆராய்ஞ்சு பாருங்க. பைபிளை ஆராய்ந்து பார்க்கறது குப்பை. அடுத்தவங்க மெசேஜ் எல்லாம் கொடுக்கறத கொண்டு படிச்சு அதுல யூ cannot meditate on others meditation. வேதத்தை தான் நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? டேய், நியாய தீர்ப்பு முழுவதும் என் கையில, ஏன் முன்னால நீங்க ஒரு நாள்ல நிற்கணும். நீ என்ன கனம் பண்ணலன்னா என்ன அனுப்பின பிதாவை கனம் பண்ணாத. நீ கனம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு யெகோவா. அவனை நீ கனம் பண்ணணுமானால் என்னையும் நீ கனம் பண்ணிதான் ஆக வேண்டும். நீ என் வசனத்தை கேட்டையானால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் சொல்லுவார். நான் இல்லைன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. நான் இல்லைன்னா உன்னுடைய நியாய தீர்ப்பு சரியாக இருக்காது. நீ ஆக்கினைக்குள்ளாக, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் தான் சொல்றாரு. நான் இல்லைன்னா நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு விடுவாய். நான் இருக்கிறனாலதான் உனக்கு நித்திய ஜீவனம் வருகிறது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாய். 2 மரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 28, 29 வசனத்திலையும். நல்ல கவனிங்க, எவ்வளவு லாஜிக்கா அவர் பேசுறாரு பாருங்க. பிதா நியாய தீர்ப்பு அதிகாரத்தை மகனுக்கு தான் எனக்கு தந்திருக்கிறார். அதிகாரம் முழுவதையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்க அப்பாட்ட யெகோவாட்ட போனா ஒண்ணும் நடக்காது. அதிகாரம் முழுவதையும் என் கையில கொடுத்தாச்சு. There is no point in going to my father. Even if he recommends, he will not do anything because he has given me the complete authority to give the judgment on someone.
If you don't honor him, you are not honoring me. You honor Father, you honor me also. என்னைய நீ கனம் பண்ணு. அடுத்தது, என் வசனம், நான் போதிக்கிற வசனத்தை கேட்டு என்ன நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தது. நாம் ஆக்கினைக்கு உட்படாமல் நித்திய ஜீவன் நமக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருப்போம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் those who died also will be resurrected. 28 போட்டிருக்க, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அடுத்த வாரம் ரிசரக்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். இதுல புதிதாய் வந்திருக்கிற சகோதரி யாராக இருப்பீர்களானால் உங்களுக்கு நோட்ஸ் வேணுமானா எனக்கு ஒரு இதுல இருந்து என்னுடைய இது எடுக்கலாம், மொபைல் நம்பர்ல இருந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்களா அவங்க அனுப்பலாம். இப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, பிதா செய்ய காண்கிற வேளைதான் நான் செய்வேன். இந்த நாள்ல நான் ஜெயிப்போம் கண்களை மூடி எல்லாரும். ஆவியா நம்மோடு இடைப்பட்டார். தேங்க்யூ லார்ட். நாங்கள் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்க குமாரனுடைய சத்தத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. பிதாவை விசுவாசிக்கிறோம், குமாரனை விசுவாசிக்கிறோம். நீ இன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஐ பிளஸ் ஆல் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இவர்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். சரீர பலவீனங்கள் இருக்குமானா பலத்தாடு வைக்கப்பட்டது. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் த மிரக்கிள் யூ ஆர் டூயிங் எவ்ரிவன். இன்னும் நாங்கள் ஆழத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆளுகை செய்யும். அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் பெறுவார். ஆமென். Thank you all for coming. Okay. God bless you all. Thank you. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. Thank you all. ஜான்பால், இன்னொரு ஜான்பால் நீங்க வருவீங்களா? அந்த அழகிய பாண்டிபுரத்துல இருந்து அவர் இல்லையே? சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.